வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தேர்வு எழுதுனது ஒரு மதிப்பெண்களாகவும், அவங்க வந்து கொடுத்துருந்தது ஒரு மதிப்பெண்களாகவும் இருக்கும். அதாவது ஃபைனல் ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னாலே நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கான ஆன்சர் அப்படின்றது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நார்மலாக இப்போ ஏதாவது எனி எக்ஸாம், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பர்டிகுலராக இந்த எக்ஸாம்னு சொல்லலை. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 150 எண்ணி பார்க்குறோம். கவுண்டிங்கில் 150 வருதுன்னா கரெக்டாக 150 தான் வரணும். பட் 1 மார்க்கோ 2 மார்க்கோ பின்னாடி போகிறதோ, இல்லை 5, 10 பின்னாடி போகிறதோன்றது வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம் தான். எப்படி அப்படி போகும் அப்படின்றது, ஏன்னா ஃபைனல் ஆன்சர் கீழே நம்ம செக் பண்ணுறோம், நம்ம இதுதான் ஆன்சர்னு போட்டிருப்போம், அந்த மாதிரி எல்லாமே யோசிச்சிருப்போம். பட் 1, 2 மார்க் போகிறது அப்படின்றது என்ன காரணம்னால்னா, நம்ம வந்துட்டு குறிக்கும்போது, அதாவது நமக்கு ஆன்சர் பின்னு தெரியும், பின்னு தான் குறிச்சிருப்போம். பட் பின்னு குறிச்சிட்டு நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணும்போது தெரியாதனமாக சியில் வந்து ஷேட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி டபுள் ஷேடு அப்படின்ற மாதிரி, அதாவது சியில் கையை வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2 கோடை போட்டுட்டு மறுபடியும் பிலேயே வந்து டிக் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ராங் ஆன்சராக போயிடும். ஸோ அதில் வந்து மார்க்கு குறையும். நமக்கு தெரியும், நம்ம வந்து ஓகே கரெக்டாக தான் போட்டிருக்கோம், இப்போ பினா பி தான் போட்டிருக்கோம், அப்போ வந்து பி தானே ஷேடும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினப்போம். பட் சியில் ஒரு லைட்டாக ஒரு டாட் வச்சோ, ஒரு புள்ளி வச்சோ, இல்லை கொஞ்சம் லைட்டாக ஒரு கிறுக்கியோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இந்த இடத்துல சி இருக்குது, இந்த ரவுண்டு வந்து சி, இந்த ரவுண்டு வந்து பி. நமக்கு வந்து பி தான் ஆன்சர்னு தெரியும். பட் தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேனாவை வந்து சியில் வச்சுக்கிட்டே இருந்துட்டு டக்குன்னு இப்படி ஒரு கோடை போட்டு, ஓ பியா ஆன்சரு அப்படின்ட்டு பின்னு குறிச்சிடுவோம். நம்ம கொஷின் மார்க்கில் என்ன பண்ணுவோம், பி தான் நம்ம போட்டோம், பி தான் கரெக்டுன்னு செக் பண்ணிட்டு வருவோம். பட் இந்த இடத்துல 2 ஷேடு இருக்கிறதுனால அதை வந்து மார்க்கை கம்மி பண்ண வருவாங்க. ஸோ இந்த மாதிரி 1 மார்க் 2 மதிப்பெண்கள் அப்படின்றது போகிறது ஒரு விஷயம் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த மாதிரி குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அதை தாண்டி ஒரு சிலரை வந்து 10 மார்க் போயிடுக்கு, 7 மார்க் போயிடுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறீங்க. பட் அது எந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்றது நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா பல காரணங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியே பட் 1, 2 அப்படிங்கிறது இந்த தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 7, 10, 5 இந்த மாதிரி தவறுகள் வந்து கண்டிப்பாக இந்த முறையில் நடக்காது. வேறு ஏதாவது தவறுகள் அப்படின்றது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை மார்க் குறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்கள். அதே போல் ஒரு சிலருக்கு இந்த டவுட் இருக்கும், நம்ம வந்து பி ஆப்ஷன் குறிச்சிட்டு ஒரு வேளை சி மாற்றணுமா அப்படின்றது. அந்த மாதிரி பாதி டிக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அது இன்வேலிட் அப்படின்ற மாதிரி தான் காமிக்கும். ஏன்னா சிஸ்டமில் அவங்க வந்து போட்டு எடுக்கும்போது 2 இடத்துலையுமே டிக்கு, அந்த பேனாவோட ப்ளூ அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இன்வேலிட் அப்படின்ற மாதிரி தான் போயிடும் அந்த ஒரு ஆன்சர் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு எத்தனை மார்க் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்கள். நம்ம ஒரு 10, 5, 15 இந்த மாதிரி குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு 1, 2 மார்க் குறைஞ்சவங்களுக்கு இதுதான் பர்டிகுலர் ரீசன் அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.